வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹெல்த்தியான ஒரு குடிநீர் தாங்க நம்ம தயாரிக்க போகிறோம். இந்த குடிநீர் பார்க்கும் பொழுதே நல்லா கோல்டன் கலரில் தகன்னு மின்னுது இல்லைங்களா? இதே போல தான் இந்த குடிநீரை நம்ம உடலில் நம்ம சேர்த்துக்கும் பொழுது நம்மளோட உடல் உள்ளுறுப்புகளை எல்லாம் சீராக்கி நல்ல நிலைமைக்கு எடுத்து வரக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. இதுக்கு ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்ச பிறகு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் வாஷ் பண்ணி சேர்த்துடலாம். ஜீரகம் சேர்த்த 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. 3 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க வேணாம். நிறைய நேரம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால் 3 நிமிஷம் கொதித்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்த பிறகு நம்ம இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம். இப்போ வடிகட்டி வச்சு வடிகட்டியாச்சு. வடிகட்டின பிறகு இந்த தண்ணியை நம்ம குடிக்க கொடுத்துடலாம். இது சூடாக நம்ம குடித்தாலும் நல்லது, இல்லை ஆறின பிறகும் குடிக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு முறை இந்த தண்ணி நீங்கள் மார்னிங் செஞ்சிட்டிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாங்க. எப்போ வேணால் குடிக்கலாம், இப்போ தான் குடிக்கணும் அப்படின்றது கிடையாது. சாப்பாட்டுக்கு முன்னாடி இல்லை சாப்பாட்டுக்கு அப்புறம் நார்மலாக தண்ணி தாகம் எடுக்கும்பொழுதும் நம்ம இந்த தண்ணீரை குடிக்கலாம். இந்த ஜீரக தண்ணீரை குடிக்கும் பொழுது நம்மளோட உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே சீராக்கப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்து வரப்படுது. இது மெடிசனலாக தான் நம்ம தனியாக எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. தினமும் நம்ம பயன்படுத்துகிற தண்ணீர் போலவே இதை நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஆனால் ஜீரகத்துக்கு குளிர்ச்சி தன்மை அதிகம், உடல் சூட்டை குறைக்கக்கூடியது. அதனால் உங்களுக்கு கோல்டு பாடியாக இருந்ததுன்னா இதை அளவாக எடுத்துக்கோங்க. மற்றபடி சாதாரணமாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேண்டும்னாலும் இந்த ஜீரக குடிநீரை குடிக்கலாங்க. இந்த ஜீரக குடிநீர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.